நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான திருப்பம் என்ன பார்க்கலாம் கிரைம் ஸ்பாட்ல. திருச்சூரிலிருந்து கோவையில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் நகை நிறுவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட சுமார் 98.5 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் வெள்ளி நகைகள் நேற்று கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் 4 தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கான ஒரு முக்கிய துப்பான அந்த நகைகளை ஏற்றி வந்த கார் ஆனது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த சம்பவம் நேற்று மதியம் கோவை தமிழக கேரள எல்லையில் இருக்கக்கூடிய காக்காச்சாவடி பகுதியிலானது நடைபெற்றது. அதாவது நகைகளை ஏற்றி வந்த ஜைலோ காரை விபத்து ஏற்படுத்தப்பட்டது. அதாவது இந்த காக்காச்சாவடி பகுதியில் பின்தொடர்ந்து வந்த அந்த ஸ்கார்பியோ மற்றும் ஆல்டோ கார்கள் விபத்து ஏற்படுத்தி இந்த நகைகளை ஏற்றி வந்த அந்த ஜைலோ காரை கடத்தி சென்றனர். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட உடனே இங்கு இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் அனைத்தும் தீவிர சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டது. அப்போது அந்த கொள்ளையர்கள் இங்கு இருக்கக்கூடிய அந்த மதுக்கரை சுங்கச்சாவடியை கடந்து விட்டதாக தகவல்கள் கிடைத்தது. இதனையடுத்து இந்த சுற்றுவட்டார பகுதியில் சோதனையானது நடைபெற்றது. குறிப்பா இந்த சம்பவம் அதாவது காக்காச்சாவடி பகுதியில் தான் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது. அங்கிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குடியிருப்பு பகுதி தென்றல் நகர் என்ற குடியிருப்பு பகுதியில் இந்த கார் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா காவல்துறையினர் ஏற்கனவே சொல்லியது போலவே இங்கு இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை பலத்த சோதனையில் ஈடுபடுத்ததன் காரணமாக அந்த கார் இந்த சுங்கச்சாவடிகள் எதையும் கடந்து செல்லவில்லை, மதுக்கரை சுங்கச்சாவடியை மட்டுமே கடந்து சென்றது என தெரிவித்திருந்தனர். அதுபோலவே இங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த மதுக்கரை சுங்கச்சாவடியை தாண்டி தான் இந்த கார் ஆனது வந்திருக்கிறது. இங்கிருந்து சுமார் இன்னொரு 3 கிலோமீட்டர் தொலைவில் பொள்ளாச்சி சுங்கச்சாவடியும் இருக்கிறது. அந்த சுங்கச்சாவடிக்கு முன்பாக இந்த 2 சுங்கச்சாவடிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தென்றல் நகர் பகுதியில் அந்த கொள்ளையர்கள் இந்த காரை நிறுத்திவிட்டு சென்றிருக்கின்றனர். தற்பொழுது இந்த காரிலானது தடவியல் நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக ஏதேனும் முக்கிய தகவல்கள் கிடைக்குமா என தேடி வருகின்றனர். குறிப்பாக சுங்கச்சாவடிகளை இந்த கொள்ளையர்கள் கடக்காதது தெரிய வந்திருக்கிறது. எனவே பல்வேறு குறுக்கு வழிகள் மூலமாக இவர்கள் வேறு எங்கேயாவது சென்றிருக்கின்றனா என்பதும் குறித்தும் இந்த சோதனையானது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியனுடன் ஷாலி, நியூஸ் 7 தமிழ், கோவை.